நீதிமன்ற உத்தரவு எதிரொலியாக 13,000 தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் 2ஆம் நிலை மற்றும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் 13,331 பேரை தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் அடங்கிய பள்ளி நிர்வாகக் குழு மூலம் நியமிக்க பள்ளிக்கல்வி ஆணையர் உத்தரவிட்டிருந்தார். இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆசிரியர்களை நிரந்தரமாக நியமிப்பதில் அரசுக்கு என்ன பிரச்சனை என்று கேள்வி எழுப்பியது. தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பது தொடர்பான அறிவிப்புக்கு இடைக்கால தடை விதித்தும் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் தொடர்பாக புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வி ஆணையர் வெளியிட்டுள்ளார். அதில் காலி பணியிடங்கள் விவரங்கள் அனைத்தையும் இன்று அந்தந்த பள்ளி வாரியாக அறிவிப்பு பலகையில் வெளியிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் நாளை மறுநாள் முதல் 6ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். சரிபார்க்கப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தையும் 6ஆம் தேதி இரவு 8 மணிக்குள் கல்வி ஆணையருக்கு அனுப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பழைய நியமனங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆசிரியரின் பணி திருப்தி அளிக்கவில்லை என்றால் உடனடியாக பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது.